Hi friends, இன்னைக்கு sign off. So எல்லாருக்கும் தெரியும் சீஃபேரர்ஸோட லைஃப்ல வந்து எப்பவும் சைன் ஆஃப் டே வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இன்னைக்கு நாங்கள் சைன் ஆஃப் அங்கே சைன் ஆன் டீம் வந்தாச்சு. என்ன ரிலீவ் பண்ணுறாங்க ஏற்கனவே பேகெல்லாம் பேக் பண்ணியாச்சு. இனி ஜஸ்ட் கிளம்ப வேண்டியதான். போட்டும் வந்துருச்சு, ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே. சைன் ஆஃபுக்கு எல்லாருமே வந்து உட்காந்துருக்கோம். இந்த ரெண்டு ஜீவன்களும் என் கூட சைன் ஆஃபுக்கு உள்ளவங்க தான். எல்லாரும் ஒருத்தர் இருக்கான். भाई हम इधर ही हैं। கொஞ்சம் முன்னாடி எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், இப்போவும் அதே தான். எக்ஸைட்மெண்ட்டோட பீக்கில் இருக்கோம். எல்லாமே தெரியும் திரும்பி இங்கே தான் வரணும் அப்படின்னு. ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ கழிச்சு இங்கே தான் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த சந்தோஷம், அந்த முகத்தோட எல்லாரும் முகத்துலையும் இருக்கிற அந்த சந்தோஷம், அது ஒரு ப்ரைஸ்லெஸ். ஷிப்பு வந்து நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ ஒரு சப்ளை போட் வந்துச்சு, நம்மளை எல்லாரையும் எடுத்துகிட்டு ஷோரில் போயிடுவோம். கொஞ்ச நேரத்தில் இனி இங்கேருந்து ஷோர் வரைக்கும் 1.5 hours ஆயிரும் எப்படியும். ஒவ்வொருத்தரும் இந்த கப்பலில் வந்து 10 மாதம் 15 நாள், அதே மாதிரி இவன் வந்து 10 months 7 days, இவன் வந்து 11 months, இவன் வந்து 5 months. அதே மாதிரி நம்ம போசன் அவரும் 5 months 20 days, இவன் வந்து 6 months 20 days சொல்கிறான். ஆனால் தப்பு, 6 months தான். அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஷோரில். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஏஜென்ட். அவங்க வண்டியில் அப்படியே எல்லாம் லோட் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே டைரெக்டாக வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டுறோம். ஆனால் நாங்கள் சைன் ஆஃப் ஆனது இன்னைக்கு 4 மணிக்கு. ஆனால் ஃப்ளைட் வந்து டுமாரோ ஏர்லி மார்னிங் வந்து 4 o'clock 5 o'clock. சாப்பாடே தரமாட்டேங்கன்றாங்க. அதனால் சண்டை போட்டு ஒரு வழியாக ஒரு நல்ல கேரளா ஹோட்டலில் போய் நல்லா வயறு வீக்கை வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். அதோட அப்படியே சன்செட் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷோர் லீவ் கிடைச்ச மாதிரி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கால் வந்து தரையில் பட்டு அப்படியே அது 2 பேரை வந்து நமக்கு ஏர்போர்ட் விடாமல் டைரெக்டாக வந்து ஹோட்டல் ஸ்டே, அவங்களுக்கு ஒரு நைட்டு ஸ்டே. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு குவைத்துக்கு இங்கேருந்து ஃப்ளை, அதுக்கப்புறம் அங்கேருந்து கொச்சினில் ஃப்ளைட் இருக்குது. அதனால் அவங்கள இங்கே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டினேஷனுக்கு நம்ம போகிறோம். ஏன்னா நம்ம டெர்மினல் 2 இங்கே வந்துட்டோம். நம்ம டெர்மினல் 2க்கு இதுதான் கடைசி. நம்ம இப்போ 4 பேர் தான் இருக்கோம், என்ன இன்க்ளூட் பண்ணால் 4 பேர். நம்ம அப்படியே போகிறோம். மீதி ஒருத்தனை வந்து டெர்மினல் 1ல் விட்டுட்டு நம்ம டெர்மினல் 2ல் வந்திருக்கோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நம்ம 4 பேர் தான் பாக்கி. எல்லோரும் போனதுக்கப்புறம் 4 பேர். இந்த ஸ்டேட்ஸ் மேலே போகும்போதே நம்ம மனசில் ஒரு திங்கிங்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேட்ஸ் மேலே பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசியில் நம்ம டெஸ்டினேஷனில் ரீச் பண்ணிட்டோம்.